இந்த வீடியோவில் நாம் பாஸ்தா செய்வது எப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். பாஸ்தா செய்வதற்கு நான் வந்து இங்கே 200 கிராம் பாஸ்தா எடுத்துருக்கேன். கேரட், பச்சை பட்டாணி, வெங்காயம், தக்காளி 2, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூனு, கொத்தமல்லி பொடியை நறுக்குன்னு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ வந்து ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. அதில் வந்து ஒரு 1.5 சொம்பு தண்ணி ஊற்றிக்கோங்க. அதாவது அந்த பாஸ்தா முழுகிற அளவுக்கு நம்மளுக்கு தண்ணி வேணும், அதனால் இங்கே 1.5 சொம்பு எடுத்துருக்கேன். அதில் வந்து கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க. போட்டு அந்த தண்ணியை வந்து நம்ம நல்லா கொதிக்க விடணும். இப்போது இது நல்லா கொதித்து வந்துருச்சு பாருங்கள். இப்போது அந்த பாஸ்தா எடுத்து அதில் போட்டுக்கோங்க. பாஸ்தாவுக்கு கொஞ்சம் தண்ணி நிறையவே வச்சுக்கோங்க. வேகணும். அது ஒரு 5 நிமிஷத்துலேருந்து 8 நிமிஷம் ஆகும் வேகறதுக்கு. வேகட்டும். அதுக்குள்ளே நம்ம என்ன பண்ணலாம், தக்காளி அரைச்சி வச்சுக்கலாம். இந்த தக்காளி 2 எடுத்து வச்சுருக்கோம்ல, அதை ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு பேஸ்ட்டு அரைச்சி வச்சுக்கலாம். எடுத்து அரைச்சி வச்சுக்கோங்க. அரைச்சிட்டேன் பாருங்கள். இது மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம பாஸ்தா வெந்திருக்கான்னு பார்க்கலாம். பாஸ்தா நல்லா கொலன்னு வெந்துருச்சு. அது ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், அதை வெடிக்கட்டி எடுத்து வச்சுக்கலாம். தண்ணியை ஒரு வெடிக்கட்டி வச்சு தண்ணியை வெடிக்கட்டிக்குங்க. தண்ணி இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம ஒரு கடாய் எடுத்து ஒரு 3 ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றிக்குங்க. எண்ணெய் காய்ச்சதும் நம்ம பொடியை நறுக்கி வச்சுருந்த வெங்காயத்தை போட்டுக்குங்க. நல்லா வதக்கிக்குங்க வெங்காயத்தை. ஒரு பெரிய வெங்காயமாக எடுத்து அரிஞ்சுக்குங்க பொடியாக. இப்போது பொடியை நறுக்கி வச்சுருந்த கேரட்டை போட்டுக்குங்க. பச்சை பட்டாணியும் போட்டுக்குங்க. போட்டு நல்லா வதக்கிக்குங்க. இப்போ அதெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் அளவு போட்டுக்குங்க. அதையும் நல்லா போட்டு வதக்கிக்குங்க. வதங்க பிறகு ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சீரக பொடி போட்டுக்குங்க. 1/4 ஸ்பூன் கரம் மசாலா போட்டுக்குங்க. 1 ஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள் போட்டுக்குங்க. தேவையான அளவு உப்பு போட்டுக்குங்க. இந்த காய்கறிக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்குங்க கொஞ்சமாக, ஏன்னா நம்ம பாஸ்தாவுக்கு முன்னாடி உப்பு போட்டுட்டோம். நல்லா கலரிக்குங்க இதை. இப்போ நம்ம விழுத அரைச்சி வச்சுருந்தா தக்காளி எடுத்து அதில் ஊற்றிக்குங்க. ஊற்றிட்டு நல்லா கலரி விடுங்க. நல்லா கலரியாச்சு. இப்போது கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். அந்த பாஸ்தா தண்ணியை எடுத்து ஊற்றிக்கோங்க. கொஞ்சமாக ஊற்றி கலரி விட்டு கொஞ்சம் நேரம் கொதிக்க விடுங்க. அதை கொஞ்சம் நேரம் கொதிச்சிருச்சு. இப்போ பாருங்கள் நல்லா பேஸ்ட்டாக வந்துருச்சு பாருங்கள். இப்போ வந்து நம்ம வேக வச்சுருந்தோம்ல அந்த பாஸ்தா, அதை எடுத்து அதில் போட்டுக்கலாம். போட்டு நல்லா கலரி விடுங்க. நல்லா கலரியாச்சு பாருங்கள். இப்போ வந்து ஒரு 1/4 ஸ்பூன் அளவு மிளகு பொடி போட்டுக்கோங்க. லாஸ்ட்டில் இறக்கும்போது போட்டு நல்லா கலரி விட்ருங்க. இப்போ நல்லா வெந்து கலரியாச்சு. இப்போது நம்ம பொடியை நறுக்கி வச்சுருந்த கொத்தமல்லி தழை அதை போட்டு கலரிக்குங்க. நல்லா மொத்தமாக கலரிடுங்க. இப்போ அது நம்ம வறண்டு போகாமல் இருக்கணும். நம்ம இறக்கி வச்சு அதை கூட ஆறுனா கூட, அதனால் 1 ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றிட்டு நல்லா கலரிடுங்க மொத்தமாக. கொஞ்சம் சூடு ஆறுனா கூட வறண்டு போகாமல் இருக்கும். அதுக்கு தான் நம்ம லாஸ்ட்டில் எண்ணெய் ஊற்றுறது. ஊற்றி நல்லா கலரிக்குங்க. அதுதான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ அதை வந்து ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. பாஸ்தா ரெடி ஆயிடுச்சு நம்மளுக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.